ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பீஸா. இதோட பேஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் ஹோம்மேடாக பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டோர் பாட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பேனில் பட்டர், மஷ்ரூம்ஸ், அது கூடயே ஆர்கானோ சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணணும். இதில் நல்லா வாட்டர் விடுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல, கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவர் அதே மாதிரியே இருக்கும். இந்த மசாலா கூட இந்த மஷ்ரூம்ஸ் நல்லா குக் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பீஸா. அதனால இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதை பண்ணிவிடுங்க. இப்போ வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுருங்க. பீஸா பேஸ் மேலே பீஸா சாஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மைனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் விடாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணுங்கள். மஷ்ரூம்ஸும் இதே மாதிரி ஈவனாக ஆட் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் விடாமல் ஈவனாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மொசரோலா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் செடா சீஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டோர் பாட் சீஸ் ஏதாவது சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன்ஸு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன்ஸ் நல்ல ஃப்ளேவரிங் கொடுக்கும். அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆர்கானோ சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரீஹீட் பண்ண கடாயில் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் இதை நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகும். உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நான் இதில் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னு கொஞ்சம் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 to 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். சூப்பரான டேஸ்டான ஹோம்மேட் மஷ்ரூம் பீஸா ரெடி. நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.